சாம்பார் சாதம் என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, 2 வரமிளகா, வரதனியா, ஜீரகம், மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்துக்கலாம். அரிசி 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 10 பல் பூண்டு, அது கூடவே 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, தண்ணி வந்து தேவையான அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம விசில் விட முடியும். விசில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் நல்லா குழஞ்சி சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தாளிக்கிறதுக்கு கடாயில் இது பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசிச்சு வச்ச சாதத்தை வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதை அரைச்சி எடுத்து அந்த பவுடரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். புளியை வந்து நான் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை நல்லா போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி. 1 ஸ்பூன் நெய் நல்லா விட்டு சூப்பராக அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். எனக்காக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து தான் பாருங்களேன். அப்புறம் திரும்ப திரும்ப இது தான் செய்வேன்.